தேவர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து சென்னை போரூர் பக்கத்தில் இருக்க நந்தம்பாக்கம் பர்மா காலனி குடியிருப்புக்கு வந்திருக்கோம். பர்மாவிலேருந்து இந்த மக்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்களோட வரலாற்று பின்னணி என்ன, அவங்களோட வாழ்வியல் முறை என்னென்னு அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே அதிகமான கிட்டத்தட்ட 4 காலனி குடியிருப்புகள் இருக்குது. இங்கே வந்து அதிக அளவில் வந்து முக்குளத்தை சார்ந்த சமுதாய மக்கள் வந்து குடியிருக்காங்க. அதற்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு அருள்மிகு காளியம்மன் முனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. ஆத்து கோயில்னு சொல்கிறாங்க. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பயணிக்கலாம். வணக்கம். நம்ம இப்போ வந்து அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். அந்த பகுதியை சார்ந்த ஒரு இளைஞர்கிட்ட இந்த கோயிலை பற்றி நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம். இந்த கோயில் பற்றி உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. அதாவது என்னுடைய பேர் வந்து சுரேஷ், அதாவது பர்மா சுரேஷ் தேவர். பர்மா சுரேஷ் தேவர்னு எப்படின்னு வந்ததுன்னா, என்னுடைய தாத்தா, நான் வந்து 3வது தலைமுறையோட இளைஞர். என்னுடைய தாத்தா பேர் வந்து முனியாண்டி சேர்வை, சண்முக சேர்வை, அவங்களுடைய வழியில் வந்த வாரிசு நான். இப்போது இந்த கோயில் வந்து 44 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த இருக்காங்க. சரிங்களா? இங்கே 300 குடும்பம் கிட்டே இருக்காங்க. 300 குடும்பத்தில் 100 குடும்பம் முக்குளத்தை சேர்ந்த சமுதாயம் இங்கே வசிக்கிறாங்க. பர்மாலேருந்து அங்கேருந்து வந்து மண் எடுத்துன்னு வந்து தான் இங்கே பீலிங்காமீஸ்வரர் ஆலயம் இங்கே வச்சுருக்காங்க. முனியாண்டு அவரு அருளாக்கு கூறி தான் இங்கே இந்த இதுவை வந்து உருவாக்குனாங்க. ஆமாம், 44 அந்த தலைமுறையில் வந்து 3வது இது. நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே தான். ஓகே, நன்றி. வணக்கம். ஆத்துக்கோயில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்தில் ஜோசியமும் ஒரு ஃபேமஸான ஒன்றா இருக்குது. நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்போம். வாங்க. பேர் என்ன பேர்? பந்தலராஜா. பந்தலராஜா என்ற பேர். பந்தலராஜா என்ற பேரில் ஒரு ஜாதகம் ஒன்று கேட்குறாரு. அவர் நினைச்சது என்ன, அவர் நடந்தது என்ன, இப்போது அவருக்கு நடக்க போகிறது என்ன, அவர் எண்ணிய காரியம் நிறைவேறுமா, அவர் எதிர்காலம் நல்லா இருக்குமா என்பது கேட்கிறார். இந்த அங்காளேஸ்வரியனுடைய அருளால், ஐயா முனீஸ்வரனுடைய அருளால் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா என்பது கேட்கிறார் இந்த ஜாதகர். சபாஷ். இப்போது நமக்கு கிடைத்தது ராதை கண்ணன். ராதைக்கேற்ற கண்ணன், கண்ணனுக்கேற்ற ராதை. ராதை கண்ணன் கிடைப்பது இந்த வருஷத்தில் உங்கள் இல்லத்தில் ஒரு விசேஷம் நடக்கும். ஆணுக்கா பெண்ணுக்கா மனையில் திருமண காரியத்தை பற்றி பெரியவர்களால் பேசி முடிப்பாங்க. குடும்பத்தில் ஏதும் குழப்பம் கோளாறு வராது. நம்பிய மனிதன் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கிறார். எண்ணிய மனிதனாலும் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லை. வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஏதரமான ஆபத்தில் டைம் அருமையாக இருக்கு. பர்மா காலனிக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம வந்து பார்க்குறது வந்து பர்மா பாரம்பரிய உணவான அத்தோ தான். நம்ம பர்மா காலனியில் வந்து அந்த அத்தோ கடை இருக்குது. நம்ம அதில் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி அது அத்தோ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கங்க. இது வந்து அரிசி மாவு நூடுல்ஸு தான். சரி. மற்றபடி இதில் வந்து கொத்தமல்லி, உடச்சக்கடலை பவுட்ரு, வறுத்த வெங்காயம், வறுத்து இடித்த மிளகா, உப்பு தண்ணி, புளி தண்ணி, பூண்டு எண்ணெய். மெயினாக இதில் வந்து வெஜிடபிள் வந்து பச்சையாக தான் சேர்ப்போம். கோஸும் வெங்காயம் இது போட்டு சேர்த்து வச்சு பிசைஞ்சு இதை தருவோம். இதுலேயே வந்து எக்கு போட்டு ஃப்ரை பண்ணுறது இருக்குது. அதை மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இதில் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் நாங்கள் சேர்ப்போம். அது மட்டும்தான் நான்வெஜ்ஜில் சேர்ப்போம். எங்கள் பாரம்பரியம்னு பார்த்திங்கன்னா 63ல் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தாங்க. ஆனால் நாங்கள் 55 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. எங்களுடைய பூர்வீகமே இதுதான். இந்த டைரக்ஷன் வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்டனால இதை வந்து நாங்கள் மக்களுக்கு உணவாக கொடுக்குறோம். இதை விரும்பி நிறையா பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஈவினிங் டைமில் மட்டும்தான். ஈவினிங் டைமில் 5 மணிலேருந்து 9:30 மணி, மினிமம் 10 மணி வரைக்கும் தான் இருக்குது. இந்த உணவால் எந்த ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் இது வந்து ஜீர்ணிச்சிடும். ஏன்னா அரிசி மாவு, மற்றபடி எல்லாமே பச்சையாக போடுறதுனால இது வந்து எதுவுமே பாதிப்பு கிடையாது. நன்றிக்கா, தகவலுக்கு நன்றி. நம்மளுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அத்தோ ரெடி பண்ணுவோம். நம்ம இப்போ பார்த்து டேஸ்ட்டு பார்க்க போகிறோம்.
ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பர்மாலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க. பூர்வீகமே பர்மாவா இல்லை? இல்லை, அப்பாவோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா நரிக்குடி கிராமம், மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற நரிக்குடி கிராமம் தான். அம்மாவோட பூர்வீகம் மொத்தமாகவே பர்மா தான். பர்மா தான். நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பர்மாவுக்கு போயிட்டு? இல்லை, பர்மாவில் இருந்து தமிழ்நாடு வந்தோம். அப்பா பேர்? அப்பா பேர் சுப்பையா சேது. ரொம்ப அருமையாக இருக்குது உணவு. நீங்கள் அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டோவை நீங்கள் சுவைச்சு பார்த்துக்கிறோம். ஒரு தடவையாவது சுவைச்சு பார்த்துருவோம். வாழைத்தண்டு சூப். மறக்காமல் வாழைத்தண்டு சூப்பையும் வாங்கி. தொடர்ந்து நம்மோட கமுதியிலிருந்து வெள்ளப்பாண்டி தேவர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இந்த பர்மா காலனியோட நிலவரத்தை பற்றியும் வரலாற்று பின்னணியை பற்றியும் கேள்விகள் கேட்கறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து நம்ம பர்மா மக்களோட பயணிக்க இருக்காரு. வாங்க அவரோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போம். வணக்கம் தேவர் மீடியா நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சென்னையில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஏரியான்னு இருக்குது. அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவில் தான் நம்ம வந்து இருக்கோம். அது வந்து பர்மா காலனி ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூவாறு மாதிரி வந்து சாக்கடை தண்ணிலாம் ஓடுது. அது பக்கத்தில் வந்து ஒரு ஆற்றங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு 200 குடும்பத்துக்கு மேற்பட்டவர் வந்து பர்மாவில் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. இவங்க குறிப்பாக வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை என்னை பற்றி நம்ம அப்படி பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய சில பேரை வந்து சந்திக்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம் தேவர் மீடியா நண்பர்கள், வணக்கம். இன்றைய தினம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து மிக முக்கியமான நபர். இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் மிகப்பெரிய பஞ்சங்கள், வறட்சிகள் ஏற்பட்ட பொழுது தமிழகத்தில் இருந்த பல்வேறு பகுதியில் ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலிருந்து பிழைப்புக்காக பர்மா நாட்டுக்கு சென்ற, அங்கே பர்மாவிலேயே பிறந்து பர்மாவிலே வாழ்ந்து பர்மா நாட்டிலே அந்த நாட்டினுடைய இராணுவ ஆட்சி கொண்டு வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களையும் குறிப்பாக தமிழர்களையும் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி நாடு கடத்தப்பட்டவர்கள் சென்னையில் கடல் வழியாக, கப்பல் வழியாக தமிழகம் வந்த பொழுது அவர்கள் தங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் சென்னை. அந்த சென்னையில் செட்டில்மெண்ட் என்கின்ற ஒரு பகுதியில் பர்மா காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்றைக்கி வந்து இருக்கோம். நம்மளுடைய தேவர் மீடியா சார்பில் இங்கே வந்திருக்கோம். அப்போ அந்த பர்மாவிலிருந்து வந்த நம்ம ஐயா அவரை வந்து சந்திக்கிறோம். நம்ம ஐயாட்ட அந்த பர்மாவில் அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அங்கே எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. அதை பற்றி அங்கே பார்க்கணும். உங்கள் பேரை சொல்லுங்கள். பேர் பரமகுரு. நீங்கள் பர்மாவில் எந்த வருஷம் பிறந்தீங்க? அங்கே எப்படி இருந்துச்சு? பர்மாவில் ரொம்ப நாளாச்சு பிறந்த. 69 வந்து 57 வயசாச்சு. 81 வயசாகுது. 1937 பிறந்தது. அங்கேயே பிறந்து வளர்ந்துட்டு இப்போ இந்த ஊருக்கு படைக்க வந்துட்டோம். உங்கள் அப்பா காலத்தில் வந்து நீங்கள் பர்மா போனீங்க? பர்மாலே இருந்தோம் அங்கேயே. எங்கள் அப்பா காலம் அங்கே வந்து அங்கேயே பிறந்து வந்தது. பர்மாவில் எத்தனை வருஷம் உங்கள் அப்பா அங்கே வந்து என்ன வேலை பண்ணார்? அங்கே விவசாயம் வேலை. விவசாயம் என்ன? நெல்லா, கோதுமை? நெல் அங்கே நெல் தான். அங்கே எப்படி அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து இந்த இராணுவ ஆட்சி வரவும் அவன் அந்த நாட்டுக்கு போக சொல்லிட்டான். அந்த காலத்தில் அந்த இதுதான் இருந்தான், இந்த மோராட்சி தேத்தாய். அவர் வந்துட்டார், அந்த நாட்டுக்கு அவங்கவுங்க போகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க நேரு இருக்கிற காலத்தில். அந்த சட்ட பிரகாரம் அவனை போகிறவங்க போங்க, இருக்கவங்க இருங்க அப்படின்ட்டாங்க. அதோட பிறப்பிட்டு வந்துட்டான். பர்மாவில் தமிழருடைய மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருந்துச்சு? தமிழர்கள் வந்து அங்கே என்னென்ன பண்ணாங்க? எல்லாம் விவசாயம்தான். அங்கே ஃபுல்லாக விவசாய தொழில் தான் அதிகம். அதுபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசியத்துக்கு வந்து நம்ம நாடு அடிமையாக இருக்குது, சுதந்திரத்துக்கு வந்து பாடுபடும் சொல்லி இந்திய தேசிய இராணுவத்தை அமைச்சாங்க. அப்போ பர்மா மக்களுடைய பங்கு எப்படி இருந்துச்சு? அங்கே வந்து அவர் இராணுவம் அமைத்து அங்கேருந்து பிறப்பிட்டு ஹிம்பால் வரைக்கும் போனார். அதுக்குள்ளே சுதந்திரங்களை தெரிவித்து அவங்க காலி பண்ணி அங்கேருந்து பிறப்பிட்டதோடு அவர் சேர்ந்துட்டார் போய். பொதுவாக பர்மா தமிழர்கள் அப்படின்ட்டு நம்ம பேசும்போது பர்மாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய தமிழராக இருந்தவர் வந்து இலந்தை குலம் வெள்ளச்சமித்தவர்.
அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அவர் பெரிய வசதியாக உள்ளவர். அதை வருமாவே விலைக்கு வாங்கக்கூடிய சக்தி அவருக்கு. மீன் போசா தான் அவர். அப்படி இருக்கும்போது அவங்க இராணுவக்காரங்க இராணுவம் நினைச்சிட்டாங்க, அவர் கைது பண்ணி நாடு கடத்தி சுட்டு கொண்டுட்டாங்க அவரை. அவர் சொத்துக்கு எல்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க. வேறு அவருக்கு பிறகு அவர் மக்களுக்கு என்னென்ன பண்ணார் அதை பற்றி சொல்லுங்கள். அவர் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கிறாரு. சில பேர் அது அவ்வளோ வரவர தெரியாது, சின்ன பிள்ளைங்க. அப்போ அவர் பர்மாவில் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற பொழுது பசுமன் தேவர் திருமணர் வந்து பர்மாவுக்கு வந்து ஒரு 2 முறை வந்து பயணம் பண்ணார். அப்போ தேவர் பர்மாவுக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரியாது. இல்லை உங்கள் அப்பா அவங்க அது சொல்லியிருக்காங்க, அதை பற்றி அவங்க பார்த்து சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்கும்போது பார்த்தோம், அது தெரியும். தேவர் வந்து தெரியாது. சரி, இங்கே பர்மாவிலேருந்து இராணுவ ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தமிழகத்துக்கு வர்றீங்க. இங்கே தமிழகத்தில் உங்களுக்கு அந்த அரசு உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி எப்படி இருக்குது, பொருளாதாரத்தில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பின்பற்றி தான் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். வந்து ஒன்றும் அரசாங்கம் ஒன்றும் கவனிக்கலை. அதோட இங்கே வந்து இடம் கொடுத்தாங்க, அந்த இடத்துக்கு இங்கே தங்கிட்டோம். நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க, எப்படி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வேலை இல்லை, நின்றுட்டோம், சும்மா தான் இருக்கும். இங்கே சுமார் எத்தனை குடும்பம் வசிக்கிறாங்க, என்னென்ன குறிப்பாக என்ன சமுதாயம் இருக்காங்க, அதை பற்றி? எல்லாம் நம்ம ஆளுங்க பல சமுதாயமும் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு 150 குடும்பம் வேலை இருக்கும். 150-200 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாமே தேவமரம் முக்குலத்தோட சமுதாயம் தானே இருக்காங்க. நம்ம எல்லா மக்களும். சரியா, இப்போ இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு அடிப்படை வசதியை அரசாங்கம் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கு? ஒன்றும் செய்யல. அந்த இடம் கொடுத்தாங்க, வந்து அது அதான் போட்டு விட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து ஒன்றும் பார்க்கல. அதையும் இப்போ எடுக்கணுன்றாங்க. அதை எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் செய்யலை. வேறு இந்த அரசு வந்து உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யணும்? நீங்கள் உங்களுக்கு வந்து கல்வி, இடஒதுக்கீடு, வேறு வேலைவாய்ப்பு, இதில் வந்து இப்போ பிழைப்பு தேடி வந்த அந்த தமிழர்களுக்கு என்னென்ன அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது என்ன செய்யணும், எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், வேலை வெட்டி வாங்கி கொடுக்கணும். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் ஆகி போயிடுச்சு. நீ அவங்களுக்கு தான் நடந்து செய்யணும். இடம் வேணும், இது இடம் இந்த இலக்கில் கொடுத்தாங்க, அதே இலக்கில் கொடுத்துட்டாலே போதும். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். என்ன கோரிக்கை, அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இப்போ வந்து அவங்க வந்து அவ்வளோ செய்யப்படுறது மாதிரி இல்லை. அவங்களுக்கு கோரிக்கை எங்களுக்கு இடம் இந்த இலக்கிலேயே பிரமட்டாக இருந்தால் போதும். அதான் அவங்க கோரிக்கை தான் எங்களுக்கு. ஏன்னா வந்ததுலேருந்து இடம் கொடுத்தாங்க, அதுலேருந்து இதே இலக்கில் தான் இருக்கிறோம். 69 வந்தால் அதுலேருந்து இதே இலக்கு தான் நாங்கள் இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றியா, வணக்கம். நம்ம அதே பர்மா காலனியில் நம்ம வந்து இப்போ இருக்கோம். பர்மா காலனியில் வந்து நம்ம பாட்டி தனலட்சுமின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பர்மாலேருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம். அப்போ பாட்டி பேசுவாங்க. சொல்லுங்கள், பர்மாலேருந்து எப்படி வந்தீங்க, இங்கே எப்படி இருக்குது? பர்மாலேருந்து நான் வரையில் 17 வயசு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நேரு கட்டாரின்றவர் அவங்களாம் வந்து பர்மாவிலேருந்து அனுப்ப போகிறோன்னு சொல்லவும், சரி என் தாய் இந்தியர்களை நீ அனுப்பிச்சிருன்னு சொல்லி கப்பல் வந்துருச்சு. அதோட பாஸ்போர்ட் தயார் பண்ணி கிளம்பி வந்தோம். உங்களுடைய பூர்வீகம் அந்த ஊர்? நரிக்குடி பக்கத்தில் சொட்டமரி கிராமம், ராமநாதபுரம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை பிள்ளைகள்லாம் இருக்காங்க? இப்போ என்ன பண்ணுறாங்க? எனக்கு இங்கே வந்து தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இல்லை, இப்போ அப்போ 22 வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அதோட அண்ணன் தம்பிங்க வீட்டிலே இருந்து தங்கச்சி பொண்ணுக்கிட்ட இருக்கேன். சரி, பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். வணக்கம்ப்பா. உங்கள் பேர் என்ன? கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பர்மாவுக்கு போனீங்க? சின்ன பிள்ளை எங்களுக்கு தெரியாது. பர்மாவிலே பிறந்தோம். உங்கள் வீட்டுக்காரர் பேர்? பெரியசாமி. எந்த ஊர் அவர்? அவர் தான் அதே ஊர், ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் எந்த ஊர்? வண்டிக்கார தெரு.
வண்டிக்கார தெரு ராமநாதபுரம் டவுனா? டவுனில் பத்திரிக்கார் தான். சரி பாட்டி, பர்மாவிலேருந்து இங்கே எதுக்கு வந்தீங்க? எப்படி? அப்பா விரும்பாயின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்கப்பா. நாங்கள் விரும்பாலே பிறந்தவங்க தான். கூப்பிட்டு அப்புறம் எல்லாம் இந்தியாக்காரங்க வாங்க அப்படிங்க. விரும்பாக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு இந்தியாக்காரங்க இருக்கிறவங்க போங்க, இந்தியாக்காரங்க கூடாது. இங்கே வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 40 வருஷம் ஆகும். 40 வருஷம் ஆகும். இல்லைம்மா 40 வருஷம் இருக்காது. இருக்கும். இங்கே வரையில் ஒருத்தர் இல்லைப்பா. இங்கே அகதியாக வந்தவங்க தான் ஏடி எழுதிட்டோம். இந்த இருக்கிற இடத்துக்குலாம் அரசாங்கம் பட்டா கொடுத்துருக்கா? ஒன்றும் கொடுக்கலையா? ஏன் நீங்கள் அரசாங்கத்துக்கு ஏன் கோரிக்கை வைக்கலையா? எப்போ அரசாங்கத்துக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கலையா? கோரிக்கை போய் தான் சொன்னால் என்னென்னமோ கொடுத்தாங்கப்பா. இல்லை ஒன்றும் தெரியல. இப்போ பெருமைக்கு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு முதியோர் பணம்லாம் வருதா? இப்போ வரலப்பா. 2 வருஷம் ஆச்சுப்பா வந்து. வரவே இல்லை. வயசில் ரக வைக்கிறாங்க, ரக வைக்க சத்தம் இல்லை. அதோட 2 வருஷமாக எழுதி கொடுத்து போட்டு வந்துட்டு. இது வரைக்கும் உங்களுக்கு முதியோர் பணமே வரல? யார் பார்த்துக்கிறா? யார் வீட்டில் இருக்கீங்க? என் பேரன் இருக்கான், மக பிள்ளை. 5 மக்களுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ எல்லாம் செத்துட்டாங்க. மயங்கிட்ட இருக்கிறேன். நீங்கள் அரசாங்க பேருந்து பயணம் பண்ணும்போது மூத்த குடிமக்களுக்கு வந்து இலவச பயணச்சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இது வாங்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லைப்பா. தெரியலையப்பா. யாரும் ஒருத்தர் தெரிய மாட்டேங்குது. யாரும் சொன்னதை. சரி பாட்டி, வேற அரசாங்கத்துக்கு எதுவும் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது கோரிக்கை. உங்களுக்கு முதியோர் பணம்லாம் வரலங்க? வந்து தான் நின்று போச்சு. 2 வருஷமாச்சே. கோரிக்கை முதியோர் பணம் மீண்டும் வேணும்னு. சரி பாட்டி, ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நிப்பாட்டி போட்டாங்களாப்பா. நிப்பாட்டிட்டாங்க. தேவர் மீடியா நண்பர்களே, தொடர்ச்சியாக பர்மாவிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் சென்னையில் உள்ள செட்டில்மெண்ட் பகுதியில் இருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்து 98 வயசு. இவங்க பேர் வந்து தனா. இவங்களுக்கு வந்து தமிழக அரசு வழங்கக்கூடிய முதியோர் பென்ஷன் இதுவரை வழங்கப்படவில்லை. அதுபோல் மூத்த குடிமக்களுக்கான இலவச பயணச்சீட்டு எடப்பாடி அரசு அறிவித்து அந்த பயணச்சீட்டும் வரவில்லை. ஆகவே இந்த 98 வயதில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய பேரன் வீட்டில் வசித்து வருகின்றார். தமிழக அரசு இந்த பாட்டி அவருடைய வயதையும் அவருடைய சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு மீண்டும் முதியோர் உதவி வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய தேவர் மீடியா சார்பில் கோரிக்கை வைக்கும். வணக்கம் தேவர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது பர்மா காலனியில் இந்த பகுதிக்காண்டி பல்வேறு வளர்ச்சிக்காண்டி அரசியலில் இருந்த நமது முன்னாள் இந்த ஏரியா கவுன்சிலர் திரு கஜேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம். அவரை பற்றி சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுடைய பூர்வீகம் தமிழகத்திலேருந்து பர்மாவுக்கு எப்படி போனாங்க, பர்மாவில் வந்து இங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லுவார். நாங்கள் 1964 பர்மாவிலேருந்து இங்கே வந்தோம். நம்ம இந்தியா வம்சாவளியினர்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணனால 64 இங்கே வந்தோன்னே இங்கே நாங்கள் பர்மா காலனியில் இங்கே குடியேறினோம். எங்களுக்கு முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட வந்து 50 வருஷமாக இருக்கோம். நாங்கள் இங்கே பெரும்பான்மையான சமுதாய மக்கள் யாருனாக்கா தேவர் பேரவை மக்களை சேர்ந்தவங்க தான். நாங்கள் அகமுடியர்கள், மறவர், கல்லர் இந்த மாதிரி முக்குலத்தோர் தான் இங்கே அதிகமாக இருக்கோம். நாங்கள் இங்கே வந்து பலதரப்பட்ட தொழில்கள் வாழ்வாதாரமே இங்கே தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாம் சென்ட்ரிங் வேலை, அந்த வேலை, இந்த வேலை செய்கிறாங்க. எங்கள் முன்னோர்கள், எங்கள் அப்பாலாம் வந்து சண்முகம் சேர்வை, அவர் வந்து ராமநாதபுரம் சொந்த ஊர். எங்கள் மாமா வந்து சீனமங்கலம், அவர் நடராஜன் சேர்வை, அவர் வந்து சின்ன வயசுலேருந்து பர்மாவுக்கு போய் அப்புறம் திருப்பி இங்கே வந்திருக்கோம் அந்த நாட்டுக்கு. நான் வந்து 1986 எம்ஜிஆர் பீரியடில் கவுன்சிலராக இருந்தேன். இந்த ஊர் மக்களுக்கு, பர்மா காலனி மக்களுக்கு குடிநீர் வசதி, கரண்ட்டு வசதி, சாலை வசதி எல்லாம் அந்த 5 வருஷத்தில் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறமால 2001, 2006 நான் கவுன்சிலராக இருந்தேன். அதுக்கப்புறமால இந்த பாலம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். 1992 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பீரியடில் வந்து இந்த ஊருக்கே கரண்ட்டு இல்லை. அந்த ஊருக்கு வந்து நீர்நிலைகள் பகுதியெல்லாம் கரண்ட்டு கொடுக்கூடாதுன்னு சொன்னோன்னா 92 அம்மா வந்து கரண்ட்டு கொடுத்தாங்க. இந்த ஊருக்கெல்லாம் ஒரு ஒளி விளக்காக நல்ல வெளிச்சமாக இந்த ஊர் வாழ்ந்து வரோம். கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே முக்குலத்தோர்கள் சேர்ந்தவங்க. நாங்கள் வருஷம் தேவர் பேரவைக்கு ஊர்வலமாக இங்கேருந்து கிளம்பி நாங்கள் போடுவோம். பர்மா காலனிலாம் நம்ம மக்கள் எல்லாம், சமுதாய மக்கள்லாம் ஊர்வலமாக போய் தேவருக்கு மாலை அணிவிச்சுட்டு நாங்கள் இங்கே வருவோம்.
எங்கள் வாழ்வாதாரம் இந்த பர்மா காலனிலே இருக்குது. சில பேர் வந்து இந்த ஏரியா விட்டு எங்களை போகணும்னு சொன்னாங்க. நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்கள் வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்புறம் இந்த ஊரில் வந்து மதுரையிலேருந்து மண் எடுத்து கொண்டு போய் பர்மாவில் வச்சு முனீஸ்வரர் அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் கோயிலுக்கு கும்பிட்டோம். அந்த கோயிலே இங்கே கொண்டாந்து அந்த மண்ணை எடுத்தாந்து இங்கே கொண்டாந்து சிறப்பாக வெகு சிறப்பாக அந்த கோயில் இன்றைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். பங்குனி மாதம் உத்திரம் திருவிழாலாம் நடக்கும். அந்த திருவிழா வந்து வெகு சிறப்பாக நடக்கும். நீங்கள் இந்த இந்தியாவிலே இருக்காது. 48 அடி உயரம் முனீஸ்வரர் சிலை, குதிரையும் பெருசாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் கேட்டு பார்க்கலாம். இந்த முனீஸ்வரர் நெட்டில் நீங்கள் தட்டினாக்கா முனீஸ்வரர் சிலை, இந்த சிலை தான் எங்கள் ஊர் சிலை தான் வரும். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஸ்ரீ அங்காளேஸ்வரி முனீஸ்வரர் கோயில். இதெல்லாம் நம்ம முக்குளத்தூர் சேர்ந்தவங்க தான் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் இந்த பகுதி மக்களுக்காகவும் நீங்கள் அரசியலில் இருந்து பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கீங்க. அதுபோல் தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த தேவர் இன மக்களுக்காக தொடர்ச்சியாக உங்களுடைய அரசியலிலும் உங்களுடைய பொது சேவையும் தொடர எங்கள் தேவர் மீடியா சார் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் தேவர் மீடியா நேயர்களே. தொடர்ச்சியாக நம்மளுடைய சென்னை நகரில் ஒரு மிகப்பெரிய பர்மா காலனிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியிலேருந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இப்போ உள்ள சூழ்நிலை அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு அகதியாக வந்து படித்து முன்னேறி இன்றைக்கி தொழில், அரசு பணி, அரசியல் இப்படி பல்வேறு நிர்வாகத்தில் வந்து இவங்களுடைய முத்திரை பதித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இன்னல்களுக்கும் சூழ்நிலைக்கும் பர்மா நாட்டிலிருந்து அகதியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலாக இந்த இடத்தை பூர்வமாக வாழ்ந்து இந்த பகுதிக்கான வளர்ச்சிகளுக்காக தொடர்ச்சியாக இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அதுபோல் இவர்கள் நம்மளுடைய குலதெய்வமான மதுரைக்கு அறியாமையுள்ள அங்காளேஸ்வரி முனீஸ்வரன் கோயிலில் வந்து பிடிமண் எடுத்து வந்து இங்கே வந்து 48 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு முனீஸ்வரர் சிலையை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அது பக்கத்தில் அங்காளேஸ்வரி கோயில் இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக சென்னையில் ஒரு மிகப்பெரிய கிராமமாக இந்த மக்கள் எல்லாம் ஒரு முக்குளத்தூர் சமுதாயமெல்லாம் ஒற்றுமையாக இந்த பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க. தொழிலையும் ஒரு முன்னேறி வர்றாங்க. அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நம் சமூகத்தினுடைய வளர்ச்சி தான் நம்மளுடைய மக்களுடைய வளர்ச்சி. சென்னையில் வந்து பர்மா காலனி இது மட்டும் கிடையாது, பல்வேறு இடங்களில் வந்து பர்மா காலனி இருக்குது. அதே போல் சென்னை மட்டும் கிடையாது, மதுரையில் பர்மா காலனி இருக்குது, நீங்கள் ராம்நாட்டில் பர்மா காலனி இருக்குது, அதே போல் திருச்சியில் பர்மா காலனி இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் வந்து பர்மாவில் இருந்து அகதியாக தமிழகம் வந்தவர்கள். அதுபோல் இந்த இடம் மட்டும் இன்றைக்கி பார்க்குறோம். இன்னும் இதுபோல் பல இடங்கள் தமிழகத்திற்கு, அந்த இடங்களை ஃபுல்லாமே அடுத்த தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிற தேவர் மீடியாவில் தொடர்ச்சியாக பர்மாவிலிருந்து வந்த மக்களை விரைவில் அடுத்த ஒரு இடத்திலிருந்து சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கமுதிமு வெள்ளைப்பாண்டியன் மற்றும் தேவர் மீடியா குழு நண்பர்கள். நன்றி, வணக்கம். போன்ற வரலாற்று பயணங்களில் தேவர் மீடியா தொடர்ந்து பயணிக்க இருக்கிறது. அதற்கு வந்து உங்களோட நல்ல ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவை. சமூக மாற்றத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் கருத்தில் கொண்டு தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வழியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாய் கொண்டு எங்கேயும் எப்போதும் செய்திகளை உடனுக்குடன் பெற தேவர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.